மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். கால பூஜையில் கலந்து கொண்டு முருகனை வழிபட்ட நடிகர் சூர்யாவை ரசிகர்கள் பலரும் சூழ்ந்து செல்ஃபி எடுக்க ஆர்வம் காட்டினர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுங்க கட்டண தடை உத்தரவை தொடர்ந்து எலியாப்பட்டி சுங்கச்சாவடி நிர்வாகம் நேற்று நள்ளிரவு முதல் வாகனங்களுக்கு கட்டணமில்லா சேவை வழங்கி வருகிறது. மதுரை தூத்துக்குடி 4 வழிச்சாலையில் சாலை பராமரிப்பு உட்பட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகளை நிறைவேற்றும் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நகராட்சி மற்றும் யோகா கலைஞர்கள் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி சிறுவர்கள் பங்கேற்று நாடகம் மூலம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து இயற்கை பொருட்களை பயன்படுத்த கோரி சுற்றுலா வந்த பயணிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழி சாலையில் கார் மீது சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் கார் சேதமடைந்தது. காரில் வந்த இருவரும் எவ்வித காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை சீர் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே அங்கன்வாடியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை, நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மறைமலை நகர் நகர்மன்ற தலைவர் ஜே சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மழலையர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, தஞ்சாவூர், மதுரை போன்ற ஊர்களுக்கு புதிய பேருந்து சேவைகளை ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார், ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அரசு மருத்துவமனை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு முகாம் மற்றும் பேரணி நடைபெற்றது. இதில் ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ்குமார் கலந்து கொண்டு பேரணியை முன்னதாக துவக்கி வைத்த நிலையில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இந்த பூமி மனிதர்களுக்கு மட்டுமானது இல்லை, அனைத்து உயிர்களுக்குமானது. இங்கு அனைத்து உயிர்களும் ஆரோக்கியமாக வாழும் சூழலை உருவாக்குவது நமது கடமை, அதை நாம் அனைவரும் செய்து காட்டுவோம் என்று முழக்கமிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தேசிய அளவிலான கொப்பரை ஏலத்தில் ரூபாய் 11.90 லட்சத்திற்கு விற்பனையாகியது. ஏலத்தில் அதிக விலையாக கிலோ ரூபாய் 212.69க்கும், குறைந்த விலையாக ரூபாய் 100.99க்கும், சராசரி விலை ரூபாய் 210.99க்கும் விலை போனது. விலை ஏற்றத்தால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் உயர் ரக போதைப் பொருள் கடத்தியதாக ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 700 கிராம் மெத்தபேட்டமைன் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கி, 15 தோட்டாக்கள் ஆகியவைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலருக்கு நிதி ஒதுக்காமல் அதிமுக கவுன்சிலருக்கு நிதி ஒதுக்கும் திமுக சேர்மனை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக வார்டு உறுப்பினர்களுக்கு உள்ள பகுதிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் உள்ளதையும் சுட்டிக்காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பதற்றம் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள செட்டிக்குளம் சந்திப்பில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று சாலையின் ஓரத்தில் உள்ள கடை மற்றும் மின்கம்பத்தில் மோதிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விபத்து தொடர்பான காட்சிகள் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஓட்சா கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது கோரிக்கை தொடர்பாக தீர்வு எட்டப்படவில்லை என்றும் தங்களது கோரிக்கைகள் குறித்து கூறியபோது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவமதித்ததாக கூறி ஓட்சா கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்த நிலையில் ஓட்சா கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு இயற்கை சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மதுராந்தகத்தில் இயங்கி வரும் CSI அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட நிழல் தரக்கூடிய மரக்கன்றுகள் நடப்பட்டது. தமிழ்நாடு இயற்கை சுற்றுச்சூழல் மாநில தலைவர் முனுசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு இயற்கை சுற்றுச்சூழல் வர்த்தக சங்க தலைவர் எஸ் மதி, மாவட்ட செயலாளர் ராவத்தநல்லூர் தனசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பெரம்பலூர் துறையூர் சாலையில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நெகிழியின் பாதிப்பை குறித்தும் மஞ்சப்பையின் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உலகளாவிய நெகிழி பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருதல் தொடர்பாக பெரம்பலூர் மாவட்ட வனத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு வனத்துறை சார்பில் மஞ்சப்பை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வு மற்றும் குடிநீர் பிரச்சினையை கண்டித்து சென்னை தரமணியில் நடைபெற்ற அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினரிடம் முறையான அனுமதி பெறவில்லை என கூறி 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாகப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு காயரோகண சுவாமி உடனுரை நீலாயதாட்சியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் P.K. சேகர்பாபு 27 நட்சத்திரத்திற்கு உரிய மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இந்நிகழ்வில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பங்கேற்று சிறப்பித்த நிலையில் தொடர்ந்து மூலவர் மற்றும் அம்பாள் சன்னதியில் சாமி தரிசனம் மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே ஓலைமான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றால் தங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்டவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைப்போம் என எச்சரிக்கை விடுத்த நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பட்டா எதுவுமே எங்களுக்கு வழங்கவே இல்லை. நிறைய இடத்துல நாங்கள் மனுவும் கொடுத்துட்டோம், முகாமிலையும் நாங்கள் மனு கொடுத்துட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையுமே வரல. அதனால் நாங்கள் எல்லாருமே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் நிறையா ஸ்டெப்பு எடுத்துட்டோம், எந்த ஸ்டெப்புமே எங்களுக்கு கொடுக்கல. அதனால் இப்போ எங்களுக்கு எதுவுமே நீங்கள் திருப்பியும் பட்டா வழங்கலை அப்படின்னா எங்களோட ஐடி ப்ரூஃபு, ரேஷன் கார்டு எல்லாமே நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடுறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை 3 மடங்கு விலை உயர்ந்து விற்பனையானதால் பூ விவசாயிகள் நல்ல லாபம் கிடைப்பதாக மகிழ்ச்சி அடைந்தனர். 3 நாள் தொடர் முகூர்த்தம் காரணமாக விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்சமாக மல்லிகைப்பூ 1 கிலோ 800 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ, முல்லைப்பூ 1 கிலோ 600 ரூபாய்க்கும் ஏலம் போனது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே உள்ள செண்டுவார எஸ்டேட் பகுதியில் படையப்பா என்ற யானை இரவு நேரங்களில் சுற்றித் திரிவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குடியிருப்பு பகுதியில் யானை நடமாடும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வனத்துறையினர் யானையினை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அஞ்சுகுழிப்பட்டி சுங்கச்சாவடியை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை அதிமுக, பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சாலை பணிகள் இன்னும் முறையாக அமைக்கப்படாததால் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது சுங்கச்சாவடியில் அடைக்கப்பட்டுள்ள 4 வழிகளில் உள்ள தடுப்புகள் மற்றும் பேரிகார்டுகளை அகற்றி பொது போக்குவரத்திற்கு உடனடியாக திறந்துவிட வேண்டும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவிய நிலையில் இதையடுத்து சுங்கச்சாவடி பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.